ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி குட்டீஸ்க்கு என்ன லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபின்னு பார்க்கலாம். நைட்டே சிவப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டேன். சன்னா பலாவ் செய்யலான்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணி ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா கழுவி ஒரு சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதினா, பலாவுக்கு தேவையான புதினா சட்னி செய்கிறதுக்கு தேவையான புதினாலாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை கழுவி வச்சுட்டு சட்னி செஞ்சாச்சு. சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகா, அப்புறமா பூண்டு, புதினாலாம் வதக்கிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிள் புதினா சட்னி தான். அப்புறம் இன்னொரு சைடில் சன்னா பலாவ், சன்னா கூட சோயா சங்க்ஸ்க்கும் போட்டிருக்கேன். ஸோ சோயா சங்க்ஸ் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் போட்டு கிளறி இறக்கி வச்சுருக்கேன். அது ஆறினோடனே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பலாவுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, பிரியாணி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கின உடனே புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை போட்டு கொஞ்சம் வதக்கின உடனே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சைடில் இன்னொரு சைடில் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கினோன்னா உப்பு போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டு நல்லா 2 நிமிஷம் மூடி வதக்கினோம்னா தக்காளி வெந்துடும். கருப்பு கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தக்காளி வதங்கிட்ட உடனே நம்ம காய் போட்டு வதக்கோம் இல்லையா, அந்த மாதிரி சன்னாவை ஒரு 5 நிமிஷம் மூடி வதக்கிட்டு அதுக்கப்புறமா விசில் விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக மேஷி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இன்னும் நல்லாயிருக்கும். வெள்ளை கொண்டக்கடலையை விட இந்த பிளாக் சன்னா கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் காய் வதக்குற மாதிரி 5 நிமிஷம் மூடி வதக்கிக்கிறேன். இப்போ இந்த சோயா சங்க்ஸ் ஆறிடுச்சு. அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு இன்னொரு தண்ணி விட்டு அலசி இதை பிழிஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக சில்னஸ் ஆகும். ஸோ இதை ஒரு ஓரமாக பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த சன்னா கூடையை இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வதக்கிக்கிட்டேன். இப்போ பலாவுக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் சோயா சங்க்ஸும் சேர்த்து அரிசி கழுவி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1க்கு 1.5 தண்ணி வச்சு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டால் போதும். அரிசி ரொம்ப நேரம் வேக வைக்கல, ஒரு 10 நிமிஷம் தான் வேக வச்சேன். ஸோ சாதம் நல்லா உதிரியாக வரும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா 2 விசில் விட்டால் போதும். நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். ஸோ 3 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா சன்னா வேகணும் இல்லையா, அதனால தான் 3 விசில் விட்டுக்கிறேன். அரிசி கம்மியாக ஊற வச்சேன். இப்போ சைடில் இட்லியும் வெந்துருச்சு, சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். என் குட்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இட்லியும் இந்த புதினா சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன். நம்ம டெய்லி ப்ரோட்டீன் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ப்ரோட்டீன் ரொம்ப தேவையானது. ஸோ அதனால தான் சன்னாவும் சோயா சங்க்ஸும் நிறைய போட்டு செஞ்சுருக்கேன். அரிசி கம்மியாக தான் இருக்கும்.
ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சிமிலி உருண்டை தான், ராகி வேர்க்கடலை எள்ளெல்லாம் போட்ட சிமிலி உருண்டை. அதை போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. பழம் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. சன்னா வந்து பிளாக் சன்னா சுண்டலாக செஞ்சு கொடுத்தா நிறைய பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து ஒயிட் சுண்டல் தான் சுண்டலாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கருப்பு சன்னா வந்து நம்ம பழவில் போட்டோம்னா இது வந்து பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு என்ன ரெசிபீஸ் பேக் பண்ணுறீங்க, லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.